இன்று பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல கோர்ட் வாசல்ல பெரிய பரபரப்பு. ராஜி, மீனா, அரசி 3 பேரும் கோர்ட் முன்னாடி காத்திருக்கிறாங்க. அப்போ அங்க வர்றாங்க சக்திவேலும் முத்துவேலும். எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் மயிலும் மயிலோட அப்பா அம்மாவும் வர்றாங்க. அவங்கள பார்த்ததும் ராஜி, மீனா, அரசி 3 பேருமே மொறைச்சிட்டு பார்க்கறாங்க. அரசி சண்டைக்கு போக முயற்சி பண்றாங்க. ஆனா மீனா தடுத்து நிறுத்துறாங்க. அப்பா அம்மாவோட நிக்கிற தங்கமயில் பழனிய பார்த்து சித்தப்பான்னு கூப்பிடுறாங்க. இத கேட்ட பழனி ரொம்ப கோபமடைகிறார். உனக்கு என் அக்கா வீட்ல என்ன குறை வச்சாங்க? ஏன் இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தன்னு கேள்வி மேல கேள்வி கேக்குறார். அதுக்கு பதில் சொல்ல மயில் பக்கத்துல அவங்க அப்பா அம்மாவும் நிக்கறாங்க. அதே நேரம் ஜெயில்ல இருந்த எல்லாரும் கோர்ட் வாசல்ல வர்றாங்க. அவங்கள பார்த்ததும் மீனா, அரசி, ராஜி எல்லாரும் உடனே ஓடிப்போய் அழ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து எல்லாருமே கோர்ட்குள்ள போறாங்க. மயிலோட அப்பா அம்மா கோமதியோட அண்ணன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எங்களுக்கு உதவி பண்ணணும்னு வேண்டுகோள் வைக்கிறாங்க. அதுக்கு சக்திவேல் என்ன உதவின்னு பேக்குறார். அப்போ தங்கமயிலோட அம்மா சொல்றாங்க, உங்கள கோர்ட்ல கூப்பிட்டு பேசுவாங்க. எங்களுக்கு சாதகமா பேசணும். உங்க பேச்ச நம்பிதான் நாங்க இங்க வந்தோம்னு. அதுக்கு சக்திவேலும் முத்துவேலும் ஆமா, உங்களுக்காக தான் பேசுறோம்னு சொல்றாங்க. அடுத்து கோர்ட் விசாரணை ஆரம்பம். தங்கமயில் விசாரிக்கப்படுறாங்க. அவங்க சொல்றாங்க, எல்லாமே உண்மைதான். என்ன ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. வீட்ல இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. என் புகுந்த வீட்ல யாருக்கும் என்ன பிடிக்கல. அதனாலதான் வெளியே அனுப்பிட்டாங்கன்னு. வக்கீலும் சொல்றார், 80 பவுண்ட் நகையோட இந்த வீட்டுக்கு வந்த மயில போதாதுன்னு சொல்லி கொடுமைப்படுத்தினாங்க. வேலைக்கு போக சொல்லி டார்ச்சர் பண்ணினாங்கன்னு. அதுக்கு தங்கமயிலும் ஆமான்னு ஒத்துக்கறாங்க. இதோட இன்றைக்கான பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட் இங்கு முடிவடைகிறது.